நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் டேஸ் ஆஃப் பிப் வந்து முடிச்சுட்டோம். அதுல வந்து கன்விக்ட் மீட் பண்றது, கன்விக்ட் கிட்டருந்து தப்பிக்கிறது, இந்த மாரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே மார்ஷல்ஸ்ல எப்படி நடந்துச்சு பிப்புக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் சைல்ட்ஹுட் டேஸ் வந்து அவரோட பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நியூ கேரக்டர் மிஸ் ஹேவிசம் அப்படிங்கிறவங்கள நம்ம மீட் பண்ண போறோம். எஸ்டெல்லாங்கிறவங்கள மீட் பண்ண போறோம். ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ் ஹேவிசம் வந்துட்டு ஒரு வெல்தி லேடி. அந்த மார்ஷஸ்ல இருக்கிறாங்க. அங்க வந்து சாட்டர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அவங்க அந்த ஹவுஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு, அதாவது அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு சைல்டு எஸ்டெல்லா அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அந்த எஸ்டெல்லா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டி, அப்படியே உலக அழகி, யாருமே அந்த மாரி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எஸ்டெல்லாவோட பியூட்டி வந்து இருக்கும். ஆ இவங்க வந்துட்டு மிஸ் ஹேவிசம் பம்பிள் சூக் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பம்பிள் சூக் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம பிப்புடைய அங்கிள் பம்பிள் சூக். ஓகேவா? ஸோ அங்கிள் அவர வந்துட்டு மிஸ் ஹேவிசம்க்காக ஒரு ஃபேவர் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஹேவிசம்க்கு வந்து அவங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு பையன், ரொம்ப யங்கான பையன் வந்து வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. ஹம்பிள் சூக்கு டக்குன்னு ஞாபகம் வருது பிப்பா இருக்கும். அப்ப பிப்பு கிட்டயும், மிஸ்டர் ஜோ கிட்டயும் போய்க்கிட்டு இவரு சொல்லுவாரு. இந்த மாதிரி மிஸ் ஹேவிசம் அப்படிங்கிறவங்க வெல்தி லேடி. அவங்க கிட்ட போயி நம்ம பிப் வந்து வேல பார்த்தான்னா ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. பிப்புக்கு இதுல சுத்தமா இஷ்டமே இல்ல. இருந்தாலும் நம்ம மிஸ்டர் ஜோவும், மிஸ்ஸஸ் ஜோவும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்றனால, அப்புறம் பம்பிள் சூக்காவையும் அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு பிப் வந்து ஒத்துக்கிறான். அப்ப வந்து பம்பிள் சூக் கூட அந்த அன்னைக்கு ஈவினிங் போய் ஸ்டே பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் பம்பிள் சூக்கும், பிப்பும் வந்து மிஸ் ஹேவிசம் வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போதே பார்த்தா நல்ல பிரம்மாண்டமா பெரிய வீடா அவன் வந்து பார்க்குறான். இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்குறான். பட் அந்த எல்லாமே வந்து கொஞ்சம் வீடே வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குது இவனுக்கு. ஏன்னா பாழ் அடைஞ்சு போயி ஒரு மாதிரி ரொம்ப பழைய வீடா, இது என்ன இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ரொம்ப பெரிய வீடு. பட் ரொம்ப க்ள கிளீன் பண்ணாம, அங்கங்க ஒட்டடை அடிச்சு இப்படியெல்லாம் இருக்குது. சரி ஓகேன்னு பார்த்துக்கிட்டே போறாங்க. வெளியில இருந்து கூப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்ப வந்து எஸ்டெல்லா தான் கதவ வந்து ஓப்பன் பண்றாங்க. எஸ்டெல்லா பார்க்க ரொம்ப பியூட்டியா இருக்கிறாங்க. பிப்பு பார்த்த உடனே அவன் அவங்களுடைய பியூட்டில ஃபால் ஆயிட்டான். அப்ப அந்த இடத்துல எஸ்டெல்லா வந்து பிப்ப மட்டும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு, பம்பிள் சூக்க வீட்டுக்கு அனுப்பிர்றாங்க. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, பிப் வந்து போயிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறான். சுத்தி இருக்கிற சரவுண்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறான். அதே மாரி பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். எஸ்ட்ராலாக்கு இவன புடிக்கவே இல்ல. அதே மாரி எஸ்ட்ரா வந்து இவன்ட்ட பேசுறதுக்கும் விருப்பப்படல. ஸோ பிப் வந்து அப்போ ஒண்ணு கேட்குறான். குவார்ட்டர் பாஸ்ட் 3 அப்படிங்கிற மாரி ஒரு வேர்ட் வந்து இங்க வருது. அப்படின்னா 3:15 டைம். டைம் வந்து 3:15 அந்த மாரி வந்து இருக்கு. அங்க வந்து ஒரு பெரிய கிளாக் வந்து இருக்குது. அந்த கிளாக் வந்து முன்னாடி இருக்கும்போது அது 3:15ங்கிற டைம்ல பாஸ் ஆயிருக்கு. அந்த டைமுக்கு அப்புறம் அது வந்து ஓடவே இல்ல. அதே டைம்லயே பாஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம பிப் வந்து இத பார்த்துட்டு எஸ்ட்ராலாட்ட கேட்குறான். "இது ஏன் இவ்ளோ பெரிய வாட்ச் இருக்குது. பட் அந்த இதுல ஏன் நீங்க டைம் வந்து ரன் ஆகவே இல்ல? இப்படியே இருந்துச்சுன்னா யாருக்கு அந்த டைம் வந்து தெரியும்? நீங்க கொஞ்சம் அத சரி பண்ணி வைக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி வந்து இவன் வந்து அத கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப எஸ்ட்ராலாக்கு வந்து கோவம் வருது. "நீ கொஞ்சம் சும்மா வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. உள்ள போக போக பார்த்தா, அந்த வீடே ஃபுல்லா இருட்டடைஞ்ச வீடா இருக்குது. அவ்ளோ பெரிய வீடு. எந்த ஒரு சூரிய வெளிச்சமுமே இல்ல. உள்ள ஃபுல்லா அவ்ளோ ஒரு இதா இருக்குது. இது எப்படி இப்படி இருக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இருந்தாலும் உள்ள போய்க்கிட்டே இருக்கான். எஸ்டெல்லாவோட பியூட்டில அந்த பியூட்டிய பார்த்துக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கிறான். அப்ப அங்க உள்ள போனதுக்கு அப்புறமா மிஸ் ஹேவிசம்ம மீட் பண்ணிட்டு, அந்த இடத்துல மிஸ் ஹேவிசம் கிட்ட இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். மிஸ் ஹேவிசம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஓல்டான ஒரு வெட்டிங் கவுன் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலர்ல இருக்கு அந்த வெட்டிங் கவுனு. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு வீல் சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. ஸோ அந்த வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம பிப்ப பார்த்த உடனே இவங்க யாரு அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. அப்ப பிப் வந்துட்டு அட்ரஸ் பண்ணிக்கிறான். நான் தான் வந்து பம்பிள் சூக் சொல்லி என்னோட அங்கிள் பம்பிள் சூக்கு நீங்க சொன்னதா சொன்னாரு. அதனால நான் உங்கள மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்படிங்கிற மாதிரி பிப் வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறான். அப்ப மிஸ் ஹாவிஸாம் உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கான வொர்க் வந்து இங்க நாங்க சில கேம்ஸ் சொல்லுவோம். அந்த கேம்ஸ் வந்து எங்க கூட விளையாண்டு, நீ அதுல வந்து வின் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து கேமு." இந்த மாரி தான் இத வொர்க் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்ப எஸ்ட்ரெல்லா உடனே கூப்பிட்டு, "இந்த பிப்பு கூட நீ வந்துட்டு கேம் விளையாடு இப்போ. நீ கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம்ல வந்துட்டு நீ அவன ஹார்ட் வந்து பிரேக் பண்ணும்." அப்படிங்கிற மாரி சீக்ரெட்டா நம்ம எஸ்டெல்லாட்ட சொல்லிருவாங்க. அப்ப வந்து எஸ்டெல்லாவும் கேம் வந்து விளையாட ஆரம்பிப்பா. அதுக்கு முன்னாடி இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவன் கூட ஃபர்ஸ்ட் இன்சல்ட் பண்ண ஆரம்பிப்பா. ரொம்பவே நம்ம எஸ்டெல்லா வந்து இன்சல்ட் பண்ணுவா. பிரேக் பண்ணும்ல ஹார்ட்ட. அதனால வந்து இன்சல்ட் பண்ணுவா. இப்ப பார்த்தோன்னா, இவன் கூட போய் என்னைய விளையாட சொல்றீங்க? இவன பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் பாருங்க. கோர்ஸ் ஹேண்ட்ஸ், ரொம்ப ரஃப்பான ஹேண்ட்ஸ், திக் பூட்ஸ். இந்த வேலைக்காரங்கலாம் போடுற மாரி திக்கான பூட்ஸ். காமன் லேபரிங் பாய்.
என்னடா ஒரு வேலைக்காரன் மாரி இருக்கான். இவன்ட்ட போயிட்டு இவன் கூட என்னைய விளையாட சொல்றீங்களே! அப்படிங்கிற மாரி நம்ம எஸ்டெல்லா வந்து ரொம்பவே அவன போட்டு ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கிறா. பிப்க்கு வந்து அங்க இருக்க புடிக்கல. இருந்தாலும் வேற வழி இல்லாம அவன் வந்து அங்க இருக்கிறான். ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம மிஸ் ஹேவிசம் வந்துட்டு எஸ்டெல்லாட்ட வந்து சொல்றாங்க. "யூ கேன் பிரேக் ஹிஸ் ஹார்ட்" அப்டின்னு. அதாவது ஓகே இது நல்லா தான் போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீ பேசுனன்னா அவன் ஈஸியா பிரேக் ஆயிருவான் அப்டின்னு. இவங்களுக்குள்ள என்ன அப்டின்னா, மிஸ் ஹேவிசம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் டிப்ரஸ்டா இருப்பாங்க. அது எதனாலங்கிறது நம்ம இடையில நம்ம படிக்கும்போது, நம்மளுடைய நாவல் போகும்போது நமக்கு தெரியும். ஸோ மிஸ் ஹேவிசம் வந்து ஒரு டிப்ரஸ்ட் லேடி. இவங்க வந்து எஸ்டெல்லா வந்து எதுக்காக வளர்ப்பாங்கன்னா, எஸ்டெல்லாவோட பியூட்டிக்காக. அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. எந்த மேனா இருந்தாலுமே அந்த எஸ்டெல்லாவோட பியூட்டிய பார்த்தா விழுந்துருவாங்க. ஸோ இந்த இதுக்காக தான் மிஸ் ஹேவிசம் வந்து எஸ்டெல்லாவ தத்தெடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எஸ்டெல்லா வந்து ஒரு பையன லவ் பண்ண வச்சு, அவனோட ஹார்ட் வந்து பிரேக் பண்ணோனே, அவனைய லவ்வே பண்ணல. அதாவது ஃபேக் லவ் குடுத்து ட்ரூ லவ் மாரியே காட்டி, அவங்களோட ஹார்ட் வந்து பிரேக் பண்ண. இதுதான் வந்து எஸ்டெல்லாவுக்கும், மிஸ் ஹேவிசம்க்கும் உள்ள ஒரு அக்ரீமென்ட்டா இருக்கும். அதனால தான் இவங்க வந்து இப்ப பிப்பையுமே வர சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு எஸ்டெல்லா வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்றது, இது எல்லாமே மிஸ் ஹேவிசம்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் பேசு, இன்னும் பிரேக் பண்ணலாம் ஹார்ட்ட அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் போகும். அப்ப இதுல வந்து இவனுக்கு கொஞ்சம் கோவம் வரும். அப்போ அந்த கேம் விளையாண்டு முடிச்சுருவாங்க. இவன் இந்த இன்சல்ட் ஆயிட்டே இருக்கனால, இவனாலும் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படியே இவன் வின்னும் பண்ண மாட்டான். அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியில கொஞ்சம் விளையாண்ட உடனே நம்ம மிஸ் ஹேவிசம் வந்து பிப்போ கிட்ட கேட்பா. அ பி பிப் அவ எப்படி இருக்கிறா எஸ்டெல்லா? அப்படிங்கும்போது, எஸ்டெல்லா ரொம்ப அழகா இருக்கிறா அப்படிங்குவா. அப்புறம் வேற என்ன? வேற என்ன? அப்படிங்கிற மாரி நம்ம மிஸ் ஹேவிசம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பிப் உடனே ரொம்ப அழகா இருக்கா. அவளோட அழக நெனச்சு அவளே தற்பெருமை அடையறா. அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டே இருப்பான். அ இருந்தாலும் விளையாண்ட்டே இருக்கும்போது இவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு நான் இப்பவே வீட்டுக்கு கெளம்பணும். நானு இன்னொரு நாள் வரேன். இப்ப நான் வீட்டுக்கு கெளம்பணும்" அப்படிங்கிறான். உடனே மிஸ் ஹேவிசம் வந்து, "இப்பவே வீட்டுக்கு போறியா? இப்ப வீட்டுக்கு போனேன்னா, நீ எஸ்டெல்லாவ மிஸ் பண்ணுவிய. உனக்கு எஸ்டெல்லாவ ரொம்ப பிடிக்கும் தானே! நீ மிஸ் பண்ணுவல்ல" அப்படிங்குவாங்க. அப்ப உடனே பிப் இருந்துட்டு, "நான் எஸ்டெல்லாவ மிஸ் பண்ண தான் செய்வேன். நான் இல்லங்கள. பட் நான் இப்ப வந்து எனக்கு வீட்டுக்கு போகணும்" அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப டிப்ரஸ் ஆயிருவா. அப்புறம் சொன்னோன, உடனே நம்ம மிஸ் ஹேவிசம் என்ன பண்ணுவாங்கன்னா, "ஓகே. நீ கொண்டு போய் அவன விட்டுட்டு வா எஸ்டெல்லா" அப்படின்னு சொல்லி மிஸ் ஹேவிசம் வந்து அனுப்பி வைப்பாங்க. இப்ப வந்து எஸ்டெல்லா வந்து பிப்ப கூட்டிட்டு போயி விடுறா. விடும்போது என்ன சொல்லுவான்னா, "சரியான கோர்ஸ் அண்ட் ரஃப் மேனா இருக்கிறான். இவன் போயிட்டு என் கூட விளையாடறக்கு வரானா? இவன்லாம் ஒரு ஆளா?" அப்படிங்கிற மாரி இவ வந்து சும்மா சொல்லிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கிறா. இப்ப டக்குன்னு வந்து வெளியில போய் அந்த கேட்ட விட்டு அவன வெளிய தள்ளி கதவ சாத்திர்றா. இப்போ பிப்பு வந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போம்போது ரொம்ப இவன் மைண்ட் ஃபுல் அப்செட். என்னடா இப்படியெல்லாம் பண்றாங்க. நம்மள கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அந்த மாரி வந்து அவன் யோசிச்சுட்டு இருப்பான். பட் இது வந்து வீட்டுக்கு போய் அவன் வந்து காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்ப அங்க போன உடனே எல்லாத்துக்கும் ஒரே ஆர்வம். நல்ல பெரிய வீடா இருக்கு. அந்த பெரிய வீட்ல போய் இவன் போயிட்டு வந்திருக்கிறான். அப்ப எவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்பான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பொறாமையும் கூட. அப்ப வந்து இவன்ட்ட கேட்கறாங்க. மிஸ்டர் ஜோ, மிஸஸ் ஜோ, பம்பிள் டூக் அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்கறாங்க. கேட்கறவங்க எல்லாத்தையுமே இவன் என்ன சொல்லுவான்னா, "ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அங்க நாங்க கேம்லாம் விளையாண்டோம். அவ்ளோ ஜாலியா ஓடி புடிச்சு விளையாண்டோம். அது பண்ணோம், இது பண்ணோம்ன்னு" இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பில்டப் போட்டு பேசுவான். ஆனா இவனுக்கு மட்டும் தான் தெரியும். அங்க எவ்ளோ கஷ்டத்த வந்து இவன் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டைம்ல இவனுக்கு ஒரு மாரி மைண்ட் ரொம்ப அப்செட்டாவே இருக்கும். நைட்டு தூங்கும்போதும் இவன் ரொம்ப நெனச்சுக்கிட்டே, ஃபீல் பண்ணிக்கிட்டே தூங்குவான். அப்போ இதுதான் வந்துட்டு 2ண்ட் சைல்ட்ஹுட் டேஸ்ல ஒரு பார்ட் வந்து நடந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட கன்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.